தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அம்மா வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா? தாலி மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க, தாலி கொடிலாம் இல்ல தம்பி, தாலி கொடிலாம் கல்யாணம் முடிட்டோம், அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு தாலி மட்டும் வாங்கினா போதும் தான் வந்தோம். அது மட்டும் பில் தனியா போட்டுருங்க. சரிங்கம்மா. அண்ணி என்னாச்சு அண்ணி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லம்மா வசந்தி, அங்க ஒன்றும் இல்லை. அக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அங்க நடந்தது நினைச்சு தானே யோசிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சண்டை வரதெல்லாம் சகஜம் தானேக்கா. விடுங்க. வேற ஒருத்தர் வீட்டுக்கு போனாலாம் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் நார்மலாக ஆயிடுவாங்கல்ல, அப்படி மாறிடுவாங்க. விடுங்கக்கா, பார்த்துக்கலாம். புரியுதுமா, இருந்தாலும் சரி, என்னமோ பார்த்துக்கலாம். அண்ணி தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க தானே அண்ணி, ஒரு பக்குவம் வர வரையும் இப்படிதான் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் வந்துட்டா எல்லாம் பொறுப்பா மாறிடுவாங்க அண்ணி. விடுங்க, பாத்துக்கலாம். அதெல்லாம் புரியுதுமா வசந்தி. இருந்தாலும் பெரிய பிள்ளைய விட சின்ன பிள்ளை கொஞ்சம் நல்லா பொறுப்பா இருக்கால. அவ காலையில இருந்து நானும் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ ஒருத்தர்கிட்டயும் பேசுறது, அக்கறையா நடந்துக்கிறது, அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்போ பெரிய பொண்ணை விட சின்ன பொண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா பொறுப்பா பொறுமையா இருக்க மாதிரி தோணுதுல்ல. ஆமாக்கா, எனக்கும் மீராவை பாக்குறப்போ அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் அவங்கதான் சொல்லியிருக்காங்கல்லக்கா, பெரிய பொண்ணு கொஞ்சம் பழகுற வரையும் யார்கிட்டயும் சகஜமா இருக்க மாட்டான்னு. அதனால கூட அப்படி இருக்கலாம். சரிக்கா, போக போக பாக்கலாம். என்னாச்சு? என்ன மாமா? இல்லம்மா, இங்க பார்த்தா ரெண்டு சைடு ரெண்டு வார் போயிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அதான் கேக்குறேன் என்னாச்சுன்னு. என்ன மாமா இப்பதான் நோட் பண்றீங்களா? ரொம்ப நேரமா அப்படிதான் இருக்கு. என்ன என்ன பிரச்சனை? அது ஒரு சின்ன ட்ரெஸ் பிரச்சனை மாமா. ஹேய் டே மச்சான், என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட எதுக்கு கேக்குறேன்? உன் தங்கச்சி தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பான்? டேய், என் தங்கச்சி இப்படி கோவமா இருக்கானாவே அதுக்கு காரணம் நீயா தான்டா இருப்ப. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. பாவண்டா, அவ சின்ன பிள்ளை. எப்ப பார்த்தாலும் எலியும் புனியுமாவே இருக்கீங்க. சண்டைன்னு வந்தா உங்க ரெண்டு பேருக்கு தான் வருதே. ஆமா ஆமா ஆமா, உன் தங்கச்சிக்கு வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. அவ்வளோ சின்ன பிள்ளை இல்ல? மாமா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வரேன். ஏய், நான் எங்க உன்கிட்ட வம்புக்கு வந்தேன்? உன் அண்ணன் அமைதியா இருக்க சொல்லு. அவன் தான் சும்மா நோண்டிட்டு இருக்கான். எப்ப பாப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? டீ இது கடடா, பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா தான் சுத்திட்டு இருக்கீங்க. அத உன் தங்கச்சி கிட்ட சொல்லு. அண்ணா, என்னடாமா? இங்க பாருங்கண்ணா, நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன். யாரும் தேவையில்லாம என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நானும் ஒண்ணு யார்கிட்டயுமே சண்டைக்கு போல. நான் உண்டு என் வேலை உண்டு, நான் அமைதியா இருக்கேன். அப்ப கூட வந்து என்ன நோண்ட வேண்டியது, அப்புறம் பிரச்சனை பண்றேன்னு என்கிட்டயே சண்டைக்கு வர வேண்டியது. இனிமே யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பாட்டுக்கு அமைதியாவே இருந்துக்கிறேன். மாமா, இப்போதைக்கு இவங்க சண்டை முடியாது. மாமா, ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துருக்கோம்ல, அவங்கெல்லாம் எடுக்கட்டும் மாமா. நாம போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒரு ஜூஸ் ஆச்சும் குடிச்சிட்டு வரலாம் மாமா. அட, இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, அண்ணாவும் சூர்யா அண்ணாவும் அங்க இருக்காங்கல்ல, போய் கேட்டுட்டு வரீங்களா? சரிங்கண்ணா. அப்புறம் அங்க அண்ணி அவங்களோட தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு பாருங்க. வந்தாங்கன்னா கூட்டிட்டு போலாம். சரிங்கண்ணா, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஹாய், என்ன பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, அவங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு போர் அடிச்சுதான், அதான் சும்மா வந்து அப்படியே. அப்போ ஓகே, வரீங்களா? வெளியே போலாம். வெளியே வா. இந்த கடைக்கு பக்கத்துலயே ஒரு ஜூஸ் கடை இருக்கு, அங்க போய் ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். வரீங்களா? போயிட்டு வரலாம். என்ன? இல்ல நிஷா, பரவாயில்ல, நீங்களாம் போயிட்டு வாங்க. அது அம்மா அப்பா இருக்காங்கல்ல, நாங்க இங்கே இருக்கோம். அட ஒன்றும் இல்லைங்க, அவங்கெல்லாம் நகை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சும்மா தானங்க இருக்கோம், பக்கத்துலேயே தான் கடை, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் ஜாலியா போய் ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். நல்லா இருக்கும்ல? அது அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன். இனியா போயிருக்கா, பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துருவா. அத்தை,
ஆ என்னடா மைனியா அத்த நகை எடுக்க இன்னும் லேட் ஆகுமோ? என்னம்மா பண்றது, உன் அண்ணி இன்னும் செலக்ட் பண்ணிட்டே இருக்கா. உங்களுக்கு டைம் ஆகுதோமா? இல்ல அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு லேட் ஆகும்னா இங்க பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கத்த, நாங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலான்னு இருக்கோம். அதான் நீங்களாம் வரீங்களா? இல்லடாமா, நீங்களா போயிட்டு வாங்க. அண்ணி நீங்க வரீங்களா? இல்ல நான் வரல, நீங்க போங்க. ஓ சரிங்க அண்ணி. அத்தை மீராவையும் பவித்ரா அக்கா இருக்காங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போட்டுமா? அவங்களும் அங்க தனியா தான் இருக்காங்க. எங்க கூட வந்தா அவங்களுக்கும் போர் அடிக்காதுல்ல. அதுவும் சரிதானம்மா. சரிம்மா, எல்லாரும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அண்ணா என்னம்மா? அண்ணா வாங்கண்ணா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். என்ன? அண்ணா இந்த கடைக்கு பக்கத்துலயே ஒரு ஷாப் இருக்கு, நம்மளா போயிட்டு வரலாம்ண்ணா. அவங்கலாம் இன்னும் கோல்டு எடுத்து முடிக்கல, நம்ம போயிட்டு வரலாமா? அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்கடா. அதெல்லாம் எதுவும் இல்ல, இப்பதான் பெர்மிஷன் கேட்டு வந்தேன், போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. சரி, போயிட்டு வரலாம் வாங்க. அண்ணா நம்ம கூட மீராவும் பவித்ராவும் வருவாங்க. ஓ வரட்டுமே, இதுல என்ன இருக்கு. சரி சரி. இனியா ஐஸ்கிரீம் சாப்பிட போறமா? ஆமாடி வாயாடி, ஆனா உனக்கு இல்ல, எனக்கு மட்டும்தான். ஆமா, என்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னல, இனியா அத்தனை கூப்பிட சொன்னா இனியா இனியான்னு கூப்பிடறல. இனிமே உனக்கு ஐஸ்கிரீமே நான் வாங்கி தர மாட்டேன் போ. எனக்கு அப்பா வாங்கி கொடுப்பாரு, நீ போ. சரியான வாயாடி நீ. நீதான், நீ போ. அப்பப்பா, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை எப்பயுமே முடியாதோ? ஆமாண்ணா, உங்களுக்கு தெரியாதா? எப்பயுமே இவ கூட சண்டை மட்டும் தானே நடக்குது எங்களுக்கு. அதான் இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சண்டை போடுற ஒரே ஆளு இந்த குட்டி தான் போல. அது வேணா கரெக்ட் தானா, இந்த குட்டி இல்லனாலும் போர் தான் அடிக்கும் எங்களுக்கு. சரி சரி, சீக்கிரம் வாங்க. அதோ ஐஸ்கிரீம் தானே, நீயா போலாமே, போய் சாப்பிட்டு வரலாம். எனக்கு என் அபிக்குட்டிக்கு இல்லாமல, அபிக்குட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட். பாப்பாக்கு என்ன வேணும்? எனக்கு சாக்கி வேணும். அண்ணா அவளுக்கு சாக்லேட் ஃப்ளேவரே வாங்குங்க, அது மட்டும் தான் சாப்பிடுவா. நிறைய வேண்டாண்ணா, சும்மா ஒரு ஸ்கூப் இருக்க மாதிரி மட்டும் வாங்குங்க. சரிடா. அப்புறம் உங்களுக்குலாம்? அண்ணா எனக்கு பட்டர் ஸ்காட்ச். நிஷா? அதான் மாமா யோசிக்கிறேன், இந்த முறை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். ப்ளூபெரி. சரி சரி. உங்களுக்குமா? பவித்ரா தானே நீங்க, உங்களுக்கு? இல்ல சார், பரவாயில்ல, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சும்மா தான் சார் வந்தோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அட என்னங்க இது, ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தாச்சு, இங்க வந்து வேண்டான்னு சொன்னா எப்படி? இல்லங்க பரவாயில்ல, வேண்டாமே. மீரா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட. என்ன வேணும்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? இல்ல சார் பரவாயில்ல, எனக்குமே எதுவும் வேண்டாம். நாங்க சும்மா தான் அங்க கடையில இருந்தோம், நீங்களாம் வெளியே போலான்னு கூப்பிட்ட உடனே சும்மா தான் சார் வந்தோம். எங்களுக்கு வேண்டாம், நீங்களாம் சாப்பிடுங்க. இல்லங்க பரவாயில்ல, சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளவு தூரம் வந்துட்டு வேண்டான்னு சொன்னா எப்படி? சரிங்க சார், எனக்கு வெனிலா போதும். பவிக்கு ஃபலோடா தான் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்கு. ஓகே ஓகே. அப்பா எனக்கு 2. அபி நோ, 1 தான், அதெல்லாம் 2லாம் சாப்பிடக்கூடாது. சரிடா அபி, ஃபர்ஸ்ட் ஒன்னு சாப்பிடுவியா? பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா இன்னொன்னு வாங்கி தரேன், ஓகே? மாமா நீங்க குடுக்குற செல்லம் தான் அவளுக்கு. நிஷா, அவ ஒன்னே முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறாளான்னு பாக்கலாம். அவகிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு சரின்னு சொன்னா அவ முடிச்சுட்டு அவளே போதும்னு சொல்லிடுவா. அது சரிதானா? சரிம்மா, நீங்களா போய் உட்காருங்க, நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து குடுக்குறோம். சரிங்கண்ணா. ஏய் டேஸ்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கா? ஓகே தான் இனியா, நல்லா தான் இருக்கு. இந்தா நீயும் டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா தான் இருக்கு, உனக்கும் பிடிக்கும். ஓ அப்படியா, அப்ப டேஸ்ட் பண்ணிடலாம். என்னடி? நல்லா இருக்கே. அக்கா சாப்பிடுங்க, ஏன் 2 பேரும் அப்படியே வச்சிருக்கீங்க? இல்லம்மா சாப்பிடலாம், பொறுமையா சாப்பிடலாமே. இவ்ளோ வேற வாங்கிருக்கீங்க, நான் ஒரு ஸ்கூப் மட்டும் தான் வாங்குவீங்கன்னு நினைச்சா இவ்ளோ பெருசு. அக்கா இங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் தெரியுமா? அடிக்கடி இந்த பக்கம் பர்ச்சேஸ் வரப்போ இந்த கடைக்கு தான்க்கா வருவோம். எப்போ இந்த பக்கம் வந்தாலும் கண்டிப்பா இந்த கடையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் போவோம். நல்லா இருக்கும்க்கா இந்த கடையில. ஆமா இனியா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? கேளுங்க. என்ன? இல்ல இந்த மாதிரி சின்ன கடைக்கெல்லாம் வருவீங்களா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? ஏன் இந்த கடைக்கெல்லாம் வரக்கூடாதா? இல்ல அப்படி இல்லைங்க, நீங்களாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு தான் போவீங்கன்னு நினைச்சேன், அதாங்க கேட்டேன்.
அப்படிலாம் எதுவுமே இல்லக்கா. உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா? நாங்க சொல்ல போனா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்க்கெல்லாம் அவ்வளவா போக மாட்டோம்க்கா. ரொம்ப ரேர் தான். இப்போ அண்ணாக்கு ஏதாச்சும் பிசினஸ் மீட் இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் பெரிய ரெஸ்டாரண்ட் போவாரு. மற்ற டைம் எப்பயுமே போக மாட்டோம். நாங்க சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான்க்கா போவோம். அது மட்டும் இல்ல, நாங்க வெளியில சாட்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா? எங்களுக்கு இதுலலாம் அப்படி இல்லக்கா. எங்க டேஸ்ட் நல்லா இருக்கோ அங்க சாப்பிடுறதுதான். அப்புறம் அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்லக்கா, அண்ணி எப்பயுமே கொஞ்சம் இப்படிதான் நடந்துப்பாங்களா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியே தெரியுது. ஆம். அது அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே சிஸ்டர்ஸ் மட்டும் வளர்ற வீட்ல அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டை நடக்கிறது தானே. அப்படிதாங்க. ஆனா மீரா, நீங்க எங்ககிட்ட எல்லாம் எவ்வளவு ஜாலியா பழகுறீங்கல்ல. ஆனா அக்கா அந்த மாதிரி பழக மாட்டேன்றாங்க. ரொம்ப ஷை டைப்போ. ஆ, ஆமா ஆமா. அவ சின்ன வயசுல இருந்தே புது ஆளுங்க கிட்ட பழகுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான். ஆமா ஆமா. ஓ, அப்படியா? சரி சரி. எங்க அண்ணாவும் கொஞ்சம் ஷை டைப் தான். என்னதான் கம்பெனிக்கு எம்டியாவே இருந்தாலும் இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கூட புது ஆளுங்க கூட பழகுறப்போ கொஞ்சம் ஷையா தான் ஃபீல் பண்ணுவாரு. ஆனா பழகிட்டா உண்மையா அவரை மாதிரி ஜாலியான பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓ, ஓகே ஓகே. அப்புறம் அண்ணி ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? ஆ, ஏங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச மாமாவும் ஃபோன் நம்பர் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அக்காவும் கொடுத்த மாதிரி தெரியல. அதான் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பேசி பழகுனா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் நாங்களாச்சும் ஃபோன் நம்பரை வாங்கி கொடுக்கலாமேன்னு யோசிச்சோம். என்னடி எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? உண்மை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. எனக்கா சொல்றீங்க? புரியல. அது ஒண்ணும் இல்லம்மா, அவ பைத்தியம். இப்படிதான் தேவையில்லாதத பேசி தேவையில்லாம சிரிச்சிட்டு இருப்பா. அவ பேசுறதுல நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஃபோன் நம்பர் தானே, நான் கிளம்புறப்போ குடுக்குறேன். ஓகே. சரி, ஏன் எல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆமா, நாம மட்டும் சாப்பிடுறோம். அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சரியா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க. வெளியே அபிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க 4 பேரும் சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, அதுல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். இன்னொருத்தர் புதுசா இருக்கே, அவரு அவரு விஸ்வா அண்ணா, கார்த்திக் அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாளா லண்டன்ல இருந்தாரு, இப்பதான் வந்திருக்காரு. உண்மையா அந்த அண்ணா ரொம்ப ஜாலி கேரக்டர். அவ்வளவு நல்லா பேசிட்டே இருப்பாரு. அவரு கூட இருந்தா யாரையாச்சும் கலாச்சிக்கிட்டே இருப்பாரு. என்னாச்சுண்ணா ஏதோ டல்லாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்து. அபி, உனக்கு இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீம் வேணுமா? கப்ல வாங்கி கொடுக்கறேன்னா கேட்காம கோன் ஐஸ் தான் வேணும்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாமா, இதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஓ, இதுதான் டேஸ்டா இருக்குமா? பாத்து பாத்து ட்ரெஸ்ல எல்லாம் விழுதுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ சாப்பிட்டுட்டோம். பேக்ல தான் 2 பேர் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல, ட்ரெஸ்ல எல்லாம் ஆச்சுன்னா மாத்திக்கலாம். ஓ, கொண்டு வந்திருக்காங்களா? அப்போ ஓகே. விஸ்வானா, என்னடா? அண்ணா, என்னண்ணா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் என்னன்னா உம்முன்னு இருக்காரு, நீங்க என்னன்னா சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சந்தோஷத்தின் காரணம் என்னவோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எப்பயும் போலதான்டா இருக்கேன். எங்க கிட்டே நடிக்கிறீங்களா? நாங்களும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ணா சரியில்லை. டேய் சும்மா இருங்கடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடத்துங்க நடத்துங்க. டேய் சித்து, சும்மா இருடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா, எங்க கிட்டே நடிக்கிறீங்க பாத்தீங்களா? நாங்க தான் ட்ரெஸ் கடையில இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கோமே. அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கு கரெக்டா? அது ஏன்டா திணற? உண்மைதானே கேக்குறானுங்கல்ல, சொல்லு. ஆமா பிடிச்சிருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், எல்லாம் சொல்லு. என்னது, பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? டேய் ஆமா சித்து, எனக்கு அன்னைக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் கோவில்ல பார்த்தேனா இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னைக்குதான் நேர்ல பாத்திருக்கேன். அதுவும் அவங்க பேரு பவித்ரானோ எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஓஹோ. டேய் என்னடா, அப்போ போய் பேசுங்க. டேய், நான் மட்டும்தான் 2 டைம் பார்த்திருக்கேன். அந்த பொண்ணெல்லாம் என்ன நோட் பண்ண கூட இல்ல. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு என்ன பாக்குதே. இப்ப போயிட்டு நான் ஏதாச்சும் பேசினா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? கரெக்டுண்ணா, கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க தான். கரெக்ட் பத்தியா? அதான் அதான் கார்த்திக்கு கல்யாணம் ஆக போதில்ல. எப்படி இருந்தாலும் அவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு. சோ கல்யாணத்தப்போ அப்பப்போ பார்க்க தானே போறோம். அதனால அப்படி அப்படி பார்த்து பேசிக்கலாம். இது ஏன்டா கார்த்தி, மச்சான் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன? அவங்க ரிலேஷன் பொண்ணு தான்டா கல்யாணம் பண்ணிக்க போற. அப்படி இருக்கப்போ ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா நீ ஹெல்ப் பண்ணுவ தானடா மச்சான்? விஸ்வா, ஆர் யூ சீரியஸ்?
உண்மையாவேவா பேசிட்டு இருக்க? நான் கூட இவ்வளவு நேரம் சும்மா பேசுறேன்னு பார்த்தா என்னடா மேரேஜ் வரையும் யோசிக்கிறேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்தப்பவே சொன்னனா இல்லையா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்ப வந்து எப்படி கேக்குற? இங்க பாருடா மச்சான், எனக்கு உண்மையாவே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் எப்பவா இருந்தாலும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆ, ஆமா ஆமா, நான்லாம் எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் இன்னைக்கு பார்த்து பேசுனதுக்கு அப்புறம்லாம் கண்டிப்பா இந்த பொண்ணு தானே ஃபிக்ஸே பண்ணிட்டேன். இங்க பாருடா, ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் வந்தா நீ தான் இருக்கல்ல மச்சான், நீ பேசி சால்வ் பண்ண மாட்ட? விஸ்வாண்ணா, கவலையே படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாமே. அப்படி சொல்லுடா. இவன் பாரு எப்படி முழிக்கிறான்னு. உன் தம்பிங்க கூட சரி சரி பாத்துக்கலாம்னு சொல்றானுங்க, நீ என்னன்னா பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க. டேய், உன் மேலதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும்டா, அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணி வைக்காத. அண்ணா, ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்களா? ஃபோன் நம்பரா? யாருது? வேற யாருது? அண்ணிது தானா? டேய், ஏன் பல்ல பல்ல காட்டுற? நினைச்சேன், சிரிச்சேன். நீங்க பயப்படாதீங்க மாமா, எல்லாரும் எதுக்கு ஓட்டுறீங்க? பாவம் மாமா எவ்வளவு வெக்கப்படுறாரு. அதனாலதான் மாமா, உங்களுக்கே தெரியாம நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம். கண்டிப்பா வீட்டுக்கு போறப்போ உங்ககிட்ட அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். என்னடா சொல்றீங்க? நாங்க ஆல்ரெடி இனியா கிட்ட சொல்லியாச்சு. சோ எப்படியாச்சும் மீரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசி அண்ணியோட ஃபோன் நம்பரை கண்டிப்பா இனியா வாங்கிட்டு வந்துருவா. அதனால நீங்க கவலையே படாதீங்கண்ணா. இதுக்கப்புறம் டெய்லி அண்ணி கூட உட்காந்து மொக்க போடுங்க. என்னது? ஏன்டா இப்படி தேவையில்லாம வேலை எல்லாம் பாக்குறீங்க? என்னது தேவையில்லாத வேலையா? அண்ணா, எல்லாருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா முதல்ல வாங்குறதே பொண்ணோட ஃபோன் நம்பர் தானா. இவ்வளவு நேரம் நீங்க வாங்காம இருந்ததே ரொம்ப தப்புண்ணா. இதுக்கப்புறமும் ஏன் அப்படி பண்றீங்க? இன்னும் 2 வீக்ஸ் தான். சோ அதனால பேசி பழகுங்கண்ணா, அப்பதான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பின்னாடி. அட ஆமா கார்த்தி, உன் தம்பிங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்பந்தே பேசி பழகுனா தானே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆம், எனக்கு தான் ஃபோன் வருது. ஒரு 2 மினிட்ஸ், நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? ஐம் குட் ஸ்ரீ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இன்னைக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஸ்ரீ, இன்னும் 3 வீக்ஸ்ல ஆர்ட் கேலரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதுக்கும் உங்களோட பெயிண்டிங்கை சப்மிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பத்தின டீட்டெயில் சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன். இவங்க என்ன தனியா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க? சார், ஆக்சுவலி இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல சார். பிகாஸ் இன்னும் 2 வீக்ஸில் என்னோட சிஸ்டரோட மேரேஜ் இருக்கு. இந்த டைமில் பண்ணி முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஓ, மேரேஜா? ஓகே ஸ்ரீ, கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் சிஸ்டர். தேங்க்யூ சார். அப்போ இந்த டைம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையா? இல்லை சார், கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சா சப்மிட் பண்ணுறேன், இல்லைனா சாரி சார், நெக்ஸ்ட்டு நான் அட்டன் பண்ணிக்கிறேன். ஓ, ஓகே ஸ்ரீ, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் என்னென்ன டீடைல்ஸ்னு உங்களுக்கு நான் மெயில் பண்றேன். பாருங்க, உங்களால முடிஞ்சா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு முடியும்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் மட்டும் அனுப்பிடுங்க. ஓகே? ஓகே சார், ஷூர். பாய் ஸ்ரீ. பாய் சார். இதை அட்டன் பண்ணலாமா? ஆனால் மேரேஜ் இருக்கே, ஸோ மேரேஜ் வேலை அதிகமாக இருக்கும். இதுக்கிடையில் கடைக்கு வேற போகிற மாதிரி இருக்கும். அப்போது இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்மளால முடியுமா? சரி, மெயில் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் பவிக்கிட்ட பேசினா அவள் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பா, பார்த்துக்கலாம்.